நெகிழ்ந்து வழிபட்டு அருமையான இந்த வளாகத்தில் இந்த தினம் விரும்புகிற சில அன்பர்களுக்கு சமயதீக்கையும், சில ஏற்கனவே சமயதீக்கை பெற்ற அன்பர்களுக்கு, சில அன்பர்களுக்கு விசேட தீக்கையும் செய்வதற்காக நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம். வழக்கமாக இப்படிப்பட்ட இந்த வழிபாட்டை, அதாவது இந்த தீக்கை என்கிற வழிபாட்டை சில இடங்களிலே குறிப்பிட்ட சில நாட்களிலே தான் செய்ய வேண்டும். கார்த்திகை சோமவார நாள், அப்புறம் அந்த இந்த மாதிரி சில சிறப்பு நாட்கள் என்று வைத்து அந்த நாட்களில் செய்வதுதான் சிறப்பு என்று சொல்வார்கள். ஆனால் எங்களுடைய குருநாதர் ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அழகரடிகளார் அவர்கள் மக்கள் விரும்புகிற போது எப்போது வேண்டாலும் செய்து வைக்கலாம், அதற்கு எந்த ஒரு தனியாக ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் தெரிவித்த அந்த அடிப்படையிலே நமக்கு வாய்ப்பாக இருக்கிற இந்த நாளில் இதை நான் செய்கிறோம். பொதுவாக எல்லா நாளும் நல்ல நாள் தான். இந்த நாள் கெட்ட நாள், இந்த நாள் நல்ல நாள் இல்லை. எல்லா நாளும் நல்ல நாள் என்று நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் கோளர் குறித்து சொல்லுகிறார். ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியாரவருக்கு மிகவே சொல்லுகிறார். அதனால எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆனால் இந்த நல்ல நாளில் இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிற உங்கள் எல்லாம் பாராட்டி வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான இந்த ஏற்பாட்டை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற வல்லபுரம் செவடியாக்கர் கூட்டத்தை அமைத்திருக்கிற இளைஞர்கள் சக்திவேல், பிரியா சக்திவேல் ஆகியோருக்கும், இந்த வழிபாட்டில் எனக்கு துணையாக இருக்கிற பாண்டியன் மற்றும் வர்த்தகம் பிரகாஷ் பட்ட அன்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்க்கையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த சமயம் சார்ந்த ஒரு வழிகாட்டு முறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த சமயத்தை கடைபிடிக்கிறார்கள் என்று பொருள். இல்லை என்றால் அந்த சமயம் சார்ந்தவர்களாக இருக்க முடியாது, அந்த சமயத்திலே பிறந்தவர்களாக இருக்கலாம். எல்லோரும் அப்படி ஒவ்வொரு சமயத்தாலும் அந்த ஒழுங்கலாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் என்று ஒரு வழிபாடு செய்வார்கள். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவரை அந்த குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த குழந்தை, அதை ஏற்றுக்கொண்ட பின்னால் அது கிறிஸ்துவ குழந்தை. அதே போல இஸ்லாத்தில், அதே போல மற்ற சமயங்கள் இருக்கிறது. அதே போல நம்முடைய சமயத்தில் குறைந்தபட்சம் இந்த சமயதிக்கு என்ற ஒன்றையாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் தான் சைவர்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் சைவர்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள், அவ்வளவுதான். இதை எந்த வயதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சமயம் சொல்லியிருக்கிறது. 7 வயதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பல 7 கடந்தவர்களாக இருக்கிறீங்க. ஆனா அது சொல்லி இருக்குது 7 வயதில் செய்யணும்னு. அதெல்லாம் நம்ம அந்த நிகழ்ச்சியெல்லாம் அப்படியே கை விட்டுக்கலாம். அதனால இப்போ இந்த வயதில் செய்து கொள்வோம், பரவாயில்லை, இன்றிலிருந்து 7 வயது என்று நாம் கணக்கில் வைத்துக் கொள்ளலாம். அதனால அவ்வளவு இளமையில செய்து கொள்ள வேண்டும். இளமையில் கற்ற கல்வி ஒருபோதும் மறவாது. அதுபோல இளமையில ஏற்றுக்கொள்ளுகிற இந்த வழிபாட்டு ஒழுங்கலாத்து முறை நம் வாழ்நாள் காலம் வரையில் நம்மோடு இருந்து நாம் செய்கிற தொண்டுகளுக்கும், நாம் செய்கிற அந்த வழிபாட்டு முறை நல்ல அருள் நலன்களை நமக்கு அளிக்கும் என்றுதான் இந்த 7 வயதில் செய்ய சொன்னாங்க. அப்படி அந்த வயதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, திருவருள் நமக்கு இப்போதுதான் அமைந்திருக்கிறது என்று எண்ணி இதை ஏற்றுக்கொள்ளுகிற அன்பர்களை நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம், இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை எல்லாம் பொதுவாக செய்கிற அன்பர்கள், திருமணங்கள், மற்ற அன்பர்கள் செய்கிற இடங்கள்லாம் இதை வடமொழி மந்திரத்தை தான் செய்து வைப்பார்கள். அந்த மொழி உயர்ந்த மொழியா தாழ்ந்த மொழியா என்ற அந்த விவாதத்திற்கு நாம் செல்லவில்லை. எல்லா மொழியும் உயர்ந்த மொழிதான். எல்லாமே இறைவன் திருவருளாலே தோன்றிய மொழிகள். அது ஒருபோதும் மறுக்க முடியாது. எல்லா மொழியும் அப்படித்தான். இந்த மொழி உயர்ந்தது, இந்த மொழி தாழ்ந்தது. எல்லா மொழியும் ஒரே நிலையில் வைத்து போற்றப்பட வேண்டியதுதான். ஆனால் நம்முடைய தாய்மொழி நமக்கு கூடுதல் சிறப்பு. என்னுடைய தாய் எனக்கு கூடுதல் சிறப்பு. எல்லாரையும் தாயாக நினைக்கலாம். ஆனால் என்னுடைய தாய் எனக்கு எல்லா அம்மா தாய்மாரை விட அவங்க கூடுதல் சிறப்பு. அதுபோல என்னுடைய தாய்மொழிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, கூடுதல் சிறப்பு இருக்கிற அடிப்படையிலே நம்முடைய தாய்மொழியிலே செய்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை உண்டு பண்ணியவர் முனைத்தன கொள்கை வீரர், மும்மொழி புலமை வெந்தர், மணித்தருள் தெய்வம் போன்ற மறைமலை அடிகளார்கள். இங்கதான் பக்கத்துல ஒரு வாழ்ந்த மாளிகை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வாழ்ந்த மாளிகை இங்கதான் இருக்கிறது. அவரு இங்க வந்து 1911 குடியிருக்கார். அவர்தான் இந்த மாதிரி இந்த முறைகளை எல்லாம் தமிழில் செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய தாய்மொழியில் செய்து கொள்ள வேண்டும். நாம் மட்டும் இல்லை,
தாய்மொழியில் ஏற்றுக்கொள்ளலாம், அது தவறு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். ஏன்னா அப்போதான் நமக்கு உண்மையிலேயே ஈடுபாடு, ஈர்ப்பு எல்லாம் ஏற்படும். அந்த வகையில நாம் இந்த வழிபாட்டை நல்ல தமிழில் செய்திருக்கிறோம். நம்முடைய தேவாரத்தில் 12 திருமுறைகள்ல நிறைய தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருமந்திரம், 11ஆம் திருமுறை, 12ஆம் திருமுறை என்று 18,000 சொச்சம் பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அவையெல்லாம் வெறும் பாடல் என்று சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு இருக்கிற கவிஞர்கள் எழுதியது போல எழுதிய கவிதைகள் என்று சொல்லிவிட முடியாது. அவையெல்லாம் தெய்வ ஒன்றின் தமிழ் திருமுறை மந்திரங்கள் என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த திருமுறை தொடர்களை வைத்தே இந்த வழிபாட்டை செய்து வைக்க வேண்டும். ஏற்றுக்கொள்கிற அன்பர்களும் அந்த முறையில அதை நாளும் பூசித்து வர வேண்டும், பூசை செய்து வர வேண்டும் என்ற அடிப்படையில இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில நல்ல தமிழிலே நம்முடைய திருமுறைகளை சொல்லி இந்த வேள்வி வழிபாடும் உபதேசமும் செய்முறையும் அதே போலத்தான் இருக்கிறது. அதுக்கான புத்தகங்கள் எல்லோருக்கும் வழங்கப்படும். அதில் எல்லாம் செய்முறையெல்லாம் போட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வலைவொலியும் நாங்கள் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் காட்சிப்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிற சமயம் ஒரு நிலையம் உண்டு. முன்னெல்லாம் எதுக்குமே உரை சொல்லக்கூடாது, உரை எழுதக்கூடாது, உரை சொல்லலாம் ஆனால் எழுதக்கூடாது என்று சொல்வார்கள். பதம் பிரித்து போடக்கூடாதுன்னு சொல்வார்கள். திருமுறைகளை, திருவாசகத்தை போலாம் பதம் பிரித்து போடக்கூடாது, அந்த மூலம் கெடாமல் அப்படியே இருக்க வேண்டும். அப்படின்னா யாரும் படிக்க முடியாது. அப்படின்னா யாரும் படிக்க முடியுமா? ஓரளவுக்கு தமிழ் படிக்க முடியாது. அதனால பின்னால நம்ம சான்றோர்கள் அதுக்கு உரை எழுதினார்கள், பதம் பிரித்து போட்டார்கள். அதுபோல நம்முடைய மொழியில நாம் சொன்னாதான் நமக்கு புரியும். அந்த வகையில நம்முடைய தாய்மொழியாக தமிழில் தெய்வ ஒன்றின் தமிழ் திருமுறை மந்திரங்களை சொல்லி இந்த வழிபாட்டை செய்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுகிற அன்பர்கள் அதை இன்று முதல் இந்த சமயத்துக்கு ஏற்றுக்கொள்ளுகிற அன்பர்கள் இன்று மாலை முதல் அந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்ய வேண்டும். சரி, எப்போ முடியும் நம்ம அந்த வழிபாடு? உடம்புல உயிர் என்னைக்கு பிரிகிறதோ அன்னைக்கு தான் முடியும். அந்த காலம் வரையில தொடர்ந்து தொய்வு இல்லாமல் செய்ய வேண்டும். இதை நான் இன்னைக்கு செய்து காட்ட முடியாது, நேரம் எனக்கு அவசரமா போக வேண்டியிருக்கு. ஆனால் செய்து காட்ட வேண்டியதாலும் புரியாது. ஒரு நேரம் செய்து சொல்ல தெரியும், பார்க்க தெரியும். ஆனால் இந்த வலையொலியில் இருந்தால் நம்ம வேண்டிய போது போட்டு போட்டு பார்த்து கொள்ளலாம். அந்த வலையொலிலாம் கொடுத்துருங்க. அந்த வலையொலிகளுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் நான் சொல்ல சொல்ல பவானி தியாகராஜன் செய்து காட்டியிருப்பார் சமயதிக்கு விசேடதிக்கு வழிபாட்டை. அதை இன்றைக்கு ஒரு 3-4 முறை பார்த்து அதை தெரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கணும். நாளையிலிருந்து இன்னைக்கு மாலையிலிருந்து செய்யணும். சமயதிக்கை பெறுகிற நண்பர்கள் இன்னைக்கு மாலையிலிருந்து செய்ய தொடங்கணும். விசேடதிக்கை பெறுகிற நண்பர்கள் நாளை காலையில் செய்ய தொடங்கும் இந்த வழிபாட்டை. அதுவும் வலையொலியில் போட்டிருக்கிறோம். அதை உங்களுக்கு அந்த இதெல்லாம் அனுப்பியிருப்பார்கள். அதை பார்த்து தெரிந்து கொண்டு இடைவிடாமல் செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ பல்லாவரத்தில் சக்திகள் ஏற்பாடு பண்ணுறார், ரொம்ப பக்கத்தில் இருக்குது, நமக்கு ரொம்ப தொலைவு போக வேண்டியதில்லை, இங்கே வாங்கிக்கலாம், தெரியும், நாமளும் வாங்கிக்கலாம், எல்லாரும் வாங்கிக்கிறாங்க, நானும் வாங்கிக்கிறேன், அப்படி வாங்கக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு எதையும் ஏற்றுக்கொள்வது தவறு. உள்ளன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்ட வழிபாட்டை தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்ய வேண்டும். அந்த உறுதிப்பாட்டை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வழிபாட்டை நான் தொடங்குகிறேன். எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும். பார்வையாளர்கள் வந்திருக்கிறவர்களும் மற்றவர்களும் அமைதியாக இருக்க வேண்டும். முதல்ல இங்கே எல்லாம் எழுந்தருளை பண்ணி முதல் நிலை வழிபாடெல்லாம் செய்யப்படும். அதெல்லாம் செய்து முடிச்ச பின்னாலே ஒவ்வொருவரையும் அழைத்து முதல்ல சமயதிக்கு பெரிய அன்பர்களை எதில் ஒரு மனை இருக்கை அமைத்து அதில் உட்கார வைத்து பார்த்தல், தொடுதல், மானதம் என்று 3 முறை செய்யப்படும் வழிபாட்டு முறை. இதெல்லாம் நம்முடைய சாத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி 3 முறை செய்யணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிந்த பிற்பாடு விசேடதிக்கை பெறுகிற நண்பர்கள் ஒரு 10-12 நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வரைவு செய்யப்படும். அதனை தொடர்ந்து இனிமேல் நாம் எல்லாம் உணர்வினாலே ஒன்றுபட்டவர்கள், சாதி மதம் சாதி கடந்து சாதியெல்லாம் இல்லாமல் நாம் எல்லாம் ஒரே நிலையில் நிற்பவர்கள், நாம் எல்லோரும் சைவர்கள் என்ற நிலையில் நிற்பவர்கள் என்ற அடிப்படையில் நூல் சார்த்தப்பட்டு நாம் எல்லாம் ஒரு நிலையில் இருக்கிறோம் என்ற நூல் சார்த்தப்பட்டு அதுக்கப்புறம் இங்கே வேள்வி செய்யப்படும். இந்த வேள்வியில் நான் ஏற்கனவே சொன்னேன், மொத்த திருமுறைகள் 12 திருமுறைகளையும் 18,000 சொச்சம் பாடல்கள், எல்லாவற்றையும் சொல்ல முடியுமா? அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சில பாடல்கள் பதிகங்களை மட்டும் நான் சொல்ல இருக்கிறோம். அதில் இந்த வழிபாட்டுக்காக ஏற்கிற மாதிரி இருக்கிற 5 எழுத்து மந்திரத்தை உணர்த்தி பாடியிருக்கிற ஞானசம்பந்த பெருமானே ஒரு பதிகம், அதே போல நாவுக்கரசர் பெருமான் அருள் இருக்கிற 5 எழுத்து பதிகம், நல்ல தவநிலை அருள்நிலை வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட சுந்தரருடைய பதிகம், இறைவனே குருநாதராக உபதேசம் பெற்ற பெருமைக்குரிய மணிவாசகருடைய திருவாசகத்தில் முதல் பதிகமாக விளங்குகிற சிவனது அனாதி முறைமை என்று போற்றப்படக்கூடிய நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிற சிவபுராணம் என்று இந்த 4 பதிகங்கள் நீங்கள் வேள்வி செய்யப்படும். அந்த வேள்வியை நிறைவு செய்து தீமுகத்திலே தோன்றியிருக்கிற பெருமானுடைய ஆற்றலை
மலர்கள் மூலமாக வாரி எடுத்து மேலே இருக்கிற திருக்குறள்கள் விசேடத்தில் நண்பர்கள் திருக்குறள் எல்லாம் புரிந்து இறையாற்றல் அந்த திருக்குறள் இறைமுந்தி இருந்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு முறை சுருக்கமான முறையில் மலர் வழிபாடு செய்து தூபதீபம் காட்டி அருளமுது காட்டி சுருக்கமான முறையில் பஞ்சபுராணம் சொல்லி திருவடி விண்ணப்பம் நிறைவு செய்யப்படும். முதலில் விசேடதிக்கை பெறுகிற நண்பர்களுக்கு அந்த குடங்களை எல்லாம் அவரிடத்துல கொடுத்து அந்த இந்த இடத்துல வரிசையாக உட்கார வைத்து அவர்களுக்கு கும்பநீர் சொல்கின்ற நிகழ்ச்சி நடைபெறும். அந்த கும்பநீர் தூய்மைப்படுத்துதல் அப்படி சொல்லிந்து அவர்கள் வேறு உடை அணிந்து கொண்டு ஏற்கனவே இதுகாலம் செய்து வந்த சந்தி வழிபாட்டை இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை செய்ய வேண்டும். அப்படி செய்து விட்டு வருவதற்குள்ளாக சமயதிக்கு பெறுகிற நண்பர்களுக்கு அந்த உபதேசம் செய்கிற நிலையம் அவர்களுக்கு அது உரிய புத்தகம் போன்றவெல்லாம் அந்த கையில் வைத்திருக்க அதை கொடுக்கப்படும். அது முடிந்தவுடனே இவர்களுக்கு சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்து அந்த திருமேனியை எடுத்துக் கொடுத்து வேறு ஒரு மந்திர உபதேசம் செய்து அவர்களுக்கு அந்த புத்தகம்லாம் கொடுத்து நிறைவு செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு அது வரையில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். எழுந்து போறது பேசுறதுலாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் முடிந்த பின்னால நீங்கள் எழுந்து செல்லலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அப்புறம் இங்கே எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அருமையான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பார்வையாளர் வந்திருக்கிற நண்பர்களுக்கும் சமய விசேடத்தை பெறுகிற நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டிய வாழ்க்கையும் மீண்டும் ஒரு முறை நன்றியோடு சொல்லி ஏற்றுக்கொள்கிற இந்த வழிபாட்டை இன்று தொடங்கி தொய்வில்லாமல் தொடர்ந்து செய்வேன். எந்த நிலையிலும் செய்ய வேண்டும். நம்ம வீட்டில் பெண் குழந்தை ஒரு 10 வயசுக்குமான நன்மை அடையும், பெரிய விடாது. அது தீட்டு என்று அன்றைக்கு ஒரு நாள் செய்யல அப்படிங்கிறது கூட. இப்போ நம்ம வீட்டில் உலகம்னா வாழ்க்கைன்னா ஒரு நாளைக்கு யாராவது இறந்து தான் போகிறோம். நம்ம வீட்டில் பெரியவங்க யாராவது இறந்து போனால் இன்னைக்கு வீட்டில் இறந்துறாங்க பூசை கிடையாது கிடையாது. எல்லா நாளும் நம்ம சாப்பிட்டு தான் இருக்கிறோம். யார் இறந்தாலும் யார் பிறந்தாலும் யார் பெரிய பொண்ணானாலும் தீட்டு இருக்கிறத பார்க்காம சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டே இருக்கணும். அதே போல் இதுவும் திறந்தோறும் இந்த வழிபாட்டு செய்யணும். அதனால் இதுக்கு விளக்கு வைக்கிறது தள்ளி வைக்கிறது அப்படிலாம் வைக்கக்கூடாது. எல்லா நாளும் பூசை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அந்த பூசை செய்வதனால அதனால் வருகிற 100 விழுக்காடு பயன் உங்களுக்கே வந்து சேரும். நீங்கள் அந்த ஏற்றுக்கொண்ட இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யாமல் இடையில வழிவிடலானால் அந்த வழிபாட்டை செய்து வைத்த எனக்கு கேடு வந்து சேரும், பாவம் வந்து சேரும். அது வாராமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த வழிபாட்டை தொடங்குகிறேன். இப்பொழுது எல்லாம் வல்ல விநாயகர் பெருமான் முன்னவனார் என்று போற்றப்படக்கூடியவர். அதனால் அவருக்கு முன்னவனார் என்று பெயர். முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடனன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரண் என்று முன்னவனார் என்ற வகையில் முதல்ல வழிபடக்கூடியவர். அதனால் அவருக்கு முன்னவனார் என்ற விநாயகர் கணபதி இதெல்லாம் சொல்வார்கள். அந்த விநாயகரை மஞ்சள் உருவில் எழுந்தவரை செய்தல் இப்பொழுது நடைபெறும். அதனை தொடர்ந்து அம்மையப்பரை திருக்குறள்களை இடமாக கொண்டு எழுந்தவரை செய்தல். பக்கத்தில் இருக்கிற இந்த அன்பர்களுக்காக சிவகுருவர்கள் திருக்குறள்களில் திரும்ப மந்திர பாடலை சொல்லி மலர் தூவி முத்திரைகளை காட்டி அதுக்கப்புறம் மலர் வழிபாடு விநாயகருக்கும் அம்மையப்பர் திருக்குறள்களுக்கும் மலர் வழிபாடு செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து பஞ்சபுராண விண்ணப்பம், திருப்புகழி ஒரு பாடல், எல்லாம் வல்ல அம்மைக்கு ஒரு பாடல், சித்தாந்த சாஸ்திரத்தில் ஒரு பாடல். அதனைத் தொடர்ந்து நிறைவாக திருக்குறளில் 3 திருக்குறள் சொல்லி அந்த முதல்நிலை வழிபாட்டை செய்து இந்த தொழுதல் பார்த்த போலதான் செய்யப்படுவதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை மஞ்சள் உருவை இடமாக கொண்டு எழுந்தருளச் செய்து உருகும் அடியாரல்லோரே உள்ளே ஊரும் தேனே வருக உன்னத்த விட்டா சிவானந்த ஒளியே வருக புலம்பை போய் திருகும் உலத்தார் நிறைவிருக்கும் சேயாய் வருக யமயாண்ட செல்வா வருக எடை விழியால் பருகும் அமுதே வருக உயிர்ப்பைங்கோள் கருணை மழை பரப்பும் முகிலே வருக நரும் பாகே வருக வரைகழித்த முருகனுக்கு முன்னுரித்த முதல்வா வருக வருகவே முறிகலசை செங்கல் நீர் முனியே விநாயகப் பெருமானே என்று எழுந்தருளே அருள் புரிக விடியதன் ஒரு பூமை உளவிடு கரியதே வழி கொடுதரதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினமில்
வடிவினர் வரையில் வரி வரமுறையிறகே விநாயகப் பெருமான் வரைகள் போற்றி போற்றி. எழுந்திருக்கிற விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் வெற்றிலை பார்த்து பழமிட்டு அருளமுடி காட்டுதல். அந்நம்பாலைக்கும் திரும்பதம் கொல்லு நம்பாலைக்கும் மேலுமி பூமிசை எனக்கும் ஆறு கண்டு இன்புற இந்நம்பாலிக்குமோ இப்பிறவியே. விநாயகப் பெருமான் வரைகள் போற்றி போற்றி. கற்பக விநாயகர்கள் அடிகள் போற்றி போற்றி. வட்டுவர விநாயகர் வார்கள் போற்றி போற்றி. எல்லாம் நல்ல இறைவனை அம்மையப்பராக திருக்குடல்களை இடமாக கொண்டு எழுந்தருளச் செய்தல். அதற்கு முன்னால் அவர் அமர்ந்திருக்கிற இருக்கைகளை போற்றுதல் ஒரு மரபு. அந்த இருக்கைகளை முதலில் போற்றுதல். ஓம் ஆதார சக்தி போற்றி. ஓம் ஆமெரிக்கை போற்றி. ஓம் அறவெருக்கை போற்றி. ஓம் சில்லெருக்கை போற்றி. ஓம் யோகெருக்கை போற்றி. ஓம் தாமிரருக்கை போற்றி. ஓம் சூரிய மண்டலம் போற்றி. ஓம் சந்திர மண்டலம் போற்றி. ஓம் அக்னி மண்டலம் போற்றி. ஓம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவனை செம்பொருட் சிவத்தை செவ்வாடை சாற்றியிருக்கிற திருக்குடத்தை இடமாக கொண்டு ஒரு தமிழ் மந்திர பாடலை சொல்லி மலர் தூவி எழுந்தருளச் செய்து முத்திரைகளை காட்டி வணங்குதல். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனே இன்று திருக்குடத்தில் எழுந்தருள்க இருந்தருள்க நேர்ந்தருள்க இடையிடு தவித்தருள்க முப்பேருளி கேட்டருள்க என் திசை காத்தருள்க திருச்சுற்று விளைத்தருள்க சிவசக்தி துருவைக்குறி கண்டருள்க மீன்குறி கண்டருள்க சூலக்குறி கண்டருள்க தாமரைக்குறி கண்டருள்க பசுவின் பால்மழைக்குறி கண்டருள்க. எல்லாம் வல்ல அம்மையை எழுந்தருளி வருகை தருமாறு ஒரு தமிழ் மந்திர பாடலை சொல்லி மலர் தூவி எழுந்தருளை செய்து முத்திரைகளை காட்டி வணங்குதல். பெருந்தேரைக்கும் அரைக்கும் தப்பிடியே வருக முழியான பெருக்கே வருக பிறை மௌலி பெம்மான் முக்கச்சுடற்கு எழுதல் விருந்தே வருக முன்முதற்கு வித்தே வருக வித்தின்று விளைவிக்கும் பரமானந்தத்தின் விளைவே வருக பழவரையும் குடும்பே வருக அருள் வழுத்த கொண்டே வருக கருணை பெருவெள்ளம் குடைவார் பிறவி பெரும் வெளிக்குவோர் மருந்தே வருக பசுங்குடலை மணலை சோலை கிளியே வருக வருகவே மலையத்துவதம் பெற்ற பெருவாழ்வே இந்த திருக்குடத்தில் எழுந்தருக இருந்தருக நேர்ந்தருக இடையிடு தவித்தருக முப்பேருளி கேட்டருக என் திசை காத்தருக திருச்சுற்று விளைத்தருக சிவசக்தி துருவைக்குறி கண்டருக மீன்குறி கண்டருக மூவிலை சூழற்குறி கண்டருக தாமரைக்குறி கண்டருக பசுவின் பால்மடிக்குறி கண்டருக போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு திருவடி தொழுவோம் செப்பிரகமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே கேட்டுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தருள் இருக்கிற அம்மையப்பருக்கு
ஞானமாய் என் கருப்பை கட்டினாலே மேலிருந்து கீழ் வரையில் தொட்டு கலைகள் அங்கங்கள் ஆகியவற்றை பதிவு செய்தல். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளசடை கேள்கிடமணியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொண்டை கண்ணி தோன்றும் காலில் வெண்குழை தோடு கலந்து தோன்றும் இடியேறு களித்துரிவை கோர்வை தோன்றும் எழுத்திரடும் திருமுடியும் இலங்கி தோன்றும் கொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழுதிரடும் பூவனத்தும் புனித நாட்டே. ஓம் நீக்கல் கழுந்துருகேன், ஓம் நிறுவன் கழுந்துருகேன், ஓம் ஞான கழுந்துருகேன், ஓம் மோன கழுந்துருகேன், ஓம் மோனம் கடந்த இயல்புதலை எழுந்துருகேன், ஓம் ஈசானம் எழுந்துருகேன், ஓம் தற்குடம் எழுந்துருகேன், ஓம் அகோரம் எழுந்துருகேன், ஓம் வாமதேவம் எழுந்துருகேன், ஓம் சத்யோஜாதம் எழுந்துருகேன், ஓம் இதயம் போற்றி, ஓம் சிரசு போற்றி, ஓம் சிகை போற்றி, ஓம் கவசம் போற்றி, ஓம் முக்கண் போற்றி, ஓம் ஆயுதம் போற்றி போற்றி. எழுந்திருக்கிற பெருமானை முன்னீர் வழங்குதல், அதனை தொடர்ந்து அவருக்கு ஆடை சாட்டுகிற வகையில ஒரு தமிழ் மந்திர பாடலை சொல்லி மலர் தூவி வணங்குதல். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் தாவினும் தொண்டர் தருகிறா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுகின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர் கடலுமாம் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு காதுமை யோரவில்லையே. எழுந்திருக்கிற அம்மையப்பருக்கு திருநீரில் சந்தனம் குங்குமம் சாத்தி மகிழ்தல். பந்திரமாவது நீரை வானவர் மேலது நீரை சுந்தரமாவது நீரை துதிக்கப்படுவது நீரை தந்திரமாவது நீரை சமயத்தில் உள்ளது நீரை செந்துவர் வாயுமை பொங்கல் சந்தன வடிவித்தல். சந்தன சாந்தில் சுந்தரா போற்றி, சிந்தனை கரிய சிவமே போற்றி. குங்கும வடிவித்தல். குங்குமம் தோய்ந்த மார்பா போற்றி போற்றி. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் முகரும் மருகிதல் யாவல் மத்தறிவார் அந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழக்கூடில் தோறும் எழுந்தருளிய பரமே செந்தழல் குறைத்தீரு மேலியும் காட்டி திருப்பேருந்துறை முறை கோயிலும் காட்டி அந்த நாவலும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தல் இருக்கிற அம்மையப்பருக்கு தூபம் தீபம் தேங்காய் வெற்றிலை பாக்கு படைகள் வைத்து அருளமுது காட்டுதல். சலம் பூவோடு ரூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடி மறந்தறியேன் நலத்தீங்கியும் உன்னை மறந்தறியேன் உன்னாமும் என்னாவே மறந்தறியேன் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. எழுந்தல் இருக்கிற பெருமானுக்கு தேங்காய் வெற்றிலை பாக்கு பழங்கள் வைத்து அருளமுது காட்டுது. அன்னம்பானைக்கும் இல்லை சிற்றம்பலம் பொன்னம்பா